செங்கோட்டையனை அலற வைத்த நிர்மலாவின் பேச்சு. நிர்மலா சீதாராமன் அவர்கள் தற்சமயம் வந்து பேசியிருக்காங்க. அதிமுகவின் உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இது யாருக்கான மெசேஜ்? எடப்பாடிக்கான மெசேஜ். எடப்பாடிக்கு நல்லா தெரியும் பிஜேபி பின்னாலேருந்து இயக்காது. ஏன்னா இயக்குனா பிஜேபிக்கான அந்த முக்கியத்துவம் குறைஞ்சிரும். ஏன்னா 2029 பிஜேபி ஜெயிக்கணும்னா எடப்பாடி பழனிசாமி வேணும். இங்கே முதலமைச்சராக இருந்தால் தான் ஜெயிக்க முடியுங்கிறதுனால தான் பிஜேபி கூட்டணிக்கு வந்தாங்க. இது கூட தெரியாதவர எடப்பாடி ஒன்று ஏற்கனவே நம்ம சொன்னோம். இவர் போய் டெல்லியில் போய் பார்க்குறது என்ன காரணம்னா, டெல்லி என்ன நினைக்கும், வரீங்களா பார்த்துட்டு போங்க. அதையும் தாண்டி ஒருவேளை வந்து ஓபிஎஸ் மாதிரி ஸ்டாலினை பார்க்க போயிட்டா சரி இப்போதைக்கு பேசி வைப்பான். ரைட்டுங்க, எடப்பாடி பழனிசாமி பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணுறாரு, என்னை ரொம்ப கண்டுக்க மாட்டுறாரு, அப்படியாப்பா நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போய் அங்கே போய் ஒழுங்காக இருங்கப்பா, பிரச்சனை இல்லை பார்த்துக்கோங்க, இவ்வளோ தான் சொல்லியிருப்பாங்க. உடனே இங்கே வந்து டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் போகிறாங்க, ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் போகிறாங்க. இவங்கெல்லாம் போனதுனால எடப்பாடி பயந்துருவாராம். தொடர்ச்சியாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், வரக்கூடிய தேர்தலில் செங்கோட்டையனுக்கு சீட்டு கிடைக்குமானே தெரியல. ஏற்கனவே சங்ககிரி வெங்கடேஷ் அவர்கள் எடப்பாடியோட உறவினர், அவர்கள் தான் அந்த ஏரியாவை பார்த்துட்ருக்காரு. இன்னொருத்தர் சசிகுமார், அவர் தான் வந்து வரக்கூடிய தேர்தலில் வந்து கோபியில் எம்எல்ஏ சீட்டுக்கு நிற்க போகிறதா அரசியல் புரசலாக பேசப்படுது. தொடர்ந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி என்னென்னா, அவர் கட்சி விட்டு தூக்குனதை அவர் எதிர்பார்க்கல. அவர் கூட இருக்கவங்களும் முதுவாக விலக தொடங்கி விட்டார்கள். ஏற்கனவே அவர் 2 பேர் போய் எடப்பாடி பழனிசாமி பார்த்துட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி தெம்பாக இருக்கிறார், எடப்பாடி பழனிசாமி கோச்சிக்க கூடாதுன்னு தான் இன்றைக்கி நிர்மலா சீதாராமன் உட்கட்சி வருதல் தட மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கணும், ஆமாங்க செங்கோட்டையன் வந்து பார்த்தாரு, எல்லாரும் ஒன்றிணையணும்னு சொன்னார், நாங்கள் வந்து அவர் சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா சொல்லியிருக்கணும்ல. அதை விட்டுட்டு அதிமுக உட்கட்சி வரத்தெல்லாம் நாங்கள் தட மாட்டோம் அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்க? இவர் சொன்னதுக்கு என்ன சொல்லியிருப்பாங்க? சரிங்க போங்க நீங்கள் ஊருக்கும்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். இதை வைத்து செங்கோட்டையன் அவர்கள் அடுத்த தலைவராக வந்து விட்டார், எடப்பாடியை மாற்ற போகிறாங்க அப்படின்னு பலவிதமான விமர்சனங்கள்லாம் வருது. பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது திமுகவுக்கு ஆதரவாக மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் வேலை செய்யுதுங்கிறது நல்லா புரியுது. திமுக கூட்டணியில் பிரச்சனை இல்லைங்கிறாங்கல்ல, இனிமேல் வெடிக்க போகுது ஆபத்து, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இது நடக்கப் போகிறதா இல்லையா என்று.